நேர்கொண்ட பார்வை நேரான வாழ்க்கை நெஞ்சை நிமிர்த்து வெட்டி உடுத்து மைந்தர்களுக்கு மணிராஜ் காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள். பாஜகவை வீழ்த்தும் ஒரே நோக்கத்தோடு இந்தியா கூட்டணி ஒன்றிணைந்துள்ளதாகவும் தேசிய ஜனநாயக கூட்டணிதான் சிதறி போயிருப்பதாகவும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். அவரோடு நமது செய்தியாளர் சார்லஸ் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். தமிழகத்தை பொறுத்தளவு ஒருமித்த கருத்தோட நீங்கள் கூட்டணியில் பலமாக நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியை எதிர்க்கணும் அப்படிங்கிற ஒரு கொள்கையில், ஆனால் இது இந்தியா கூட்டணியில் இல்லாத நிலை இருப்பதாக கருத்து நிலவுது. இல்லை, இந்தியா கூட்டணியை பொறுத்தவரையில் எல்லா கட்சிகளும் பாஜகவை வீழ்த்துவது என்கிற நோக்கத்தோடு எல்லாரும் ஒன்றா சேர்ந்திருக்கிறாங்க. ஆனால் அதே சமயத்தில் இந்த கூட்டணியில் என்ன ஒரு விசேஷமான தன்மைன்னா, இப்போ தேசிய ஜனநாயக கூட்டணியை பற்றி யாரும் பேசுறதே இல்லை. அந்த கூட்டணி எங்கே இருக்குது, அதுதான் இப்போ சிதறி போய் கிடக்கு. அந்த கூட்டணியே இல்லை இப்போ. ஆனால் இந்த கூட்டணி இருக்குங்கிறது மட்டும் இல்லை, இதில் இருக்கிற கட்சிகள் ஒரு வலுவான மாநிலத்தில் செல்வாக்கு படைச்ச கட்சிகளாக இருக்கு. அது இங்கே திமுகவாக இருக்கட்டும், மம்தாவாக இருக்கட்டும், அல்லது ஆம் ஆத்மியாக இருக்கட்டும், சிபிஎம்மாக இருக்கட்டும், சில அந்தந்த மாநிலத்தில் ஒரு வலுவான கட்சியாக இருக்கக்கூடிய கட்சிகளுடைய ஒரு கூட்டணியாக இந்தியா கூட்டணி இருக்கு. ஸோ அந்த மாநிலத்தில் தேர்தல் பங்கீடு, தொகுதி பங்கீடுன்னு வர்ற போது நிச்சயமா இதில் ஒரு பேச்சுவார்த்தையில் இழுபறி மற்றதெல்லாம் வரத்தான் செய்யும். அது மட்டும் இல்லை, தேர்தல் காலத்தில் கூட சில இடங்களில் பரஸ்பரமாக போட்டி போட்டுக்கிற நிலைமை என்பது தவிர்க்க முடியாமல் தான் இருக்கு. இப்போ கேரளாவில் பிரதானமான போட்டியே இடதுசாரிகளாக இருக்கிற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலைமையில் இருக்கிற இடதுசாரி அணிக்கும் காங்கிரஸ் தலைமையில் இருக்கிற யூடிஎஃப்க்கும் தான் போட்டியே. அங்கே பிஜேபி இல்லை. ஸோ அங்கே ரெண்டு அணிகள் தான் இருக்கிறப்போ அதில் போட்டி தவிர்க்க முடியாது. பொதுவாக இப்போவே இந்த ஒத்த கருத்து ஏற்படலை. அது பிரதமர் நாளைக்கு வேட்பாளர் அறிவிக்கல, பிரதமரை தேர்ந்தெடுக்கிறப்ப இன்னும் சண்டை சச்சரவு, அந்த குழப்பங்கள் அதிகமாக இருக்குன்னு மக்கள் மனதில் இப்போவே வந்துடும்ல. மக்களுக்கு தெரியும் இது அதாவது இப்போ பிஜேபிக்கு பிஜேபி எதிர்க்கிற அந்த வாக்குகள் சிதைந்து விடக்கூடாது அப்படிங்கறதான் நம்முடைய நோக்கம். அதுல இந்த கட்சிகள் ஒன்றிணைந்து தான் இருப்பாங்க. பிஜேபி வெற்றி பெறாத சில மாநிலங்களில் பரஸ்பரம் போட்டி இருக்குமே தவிர, பிஜேபி வெற்றி பெறக்கூடிய இடங்கள்ல இதுக்குள்ள போட்டி இருக்காது. இந்த இதுல பிரதமர் வேட்பாளரை அறிவிக்கணுமா, அதெல்லாம் தேவையே இல்லை. நான் என்ன கேட்கிறேன்னா, பிரதமரையா மக்கள் தேர்ந்தெடுக்க போறாங்க. அந்த ஆட்சி முறை இல்லையே நம்முடைய நாட்டில் நாடாளுமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுக்க போறாங்க. நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தான் கூடி பிரதமரை தேர்ந்தெடுக்க போறாங்க. தமிழ்நாட்டில் நீங்கள் ஏற்கனவே போட்டிட்டு வெற்றி பெற்ற இடங்களை மீண்டும் திமுகவிடம் கேட்பீர்களா, இல்ல கூட்டணியில பேச்சுவார்த்தையில் வேறு எதுவும் இடங்கள் எதுவும் வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக ஒரு சில கருத்துக்கள் நிலவுது? எல்லா கட்சியுமே ஏற்கனவே போட்டி போட்ட இடங்களை விட அதிகமான இடங்கள்ல போடணுங்கிற ஆசை எல்லாருக்கும் இருக்கு. அதே மாதிரி எங்க கட்சியின் சார்பிலேயும் பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் ஒரு குழு அமைச்சிருக்கிறோம். அவங்க திமுக பேச்சுவார்த்தை குழு இருக்கும், நாங்களும் கூடுதலான எண்ணிக்கையை வற்புறுத்துவோம். இப்ப நீங்க உங்களுடைய இடங்களை விட்டு கொடுக்க, அதாவது வெற்றி பெற்ற இடங்களை விட்டு கொடுக்க வாய்ப்பு இருக்கா? அது எப்படி சொல்ல முடியும்? அது பேச்சுவார்த்தையில தானே முடிவு பண்ண முடியும். பேச்சுவார்த்தை தான் தீர்மானிக்கும். எந்த கட்சியும் விட்டு கொடுக்க மாட்டாங்க, நாங்களும் விட்டு கொடுக்க மாட்டோம். ஒட்டுமொத்தத்தில் பேச்சுவார்த்தை முடிவு என்ன வருதுன்னு பார்த்து பேச்சு சுமூகமா தீர்வு காணுவாங்க. நல்லது. மிக முக்கியமாக இவருடைய கூட்டணி பேச்சுவார்த்தை என்பது விரைவில் துவங்க இருக்கு. இவர்களுக்கான இடங்களை கேட்டு பெறுவோம் என்ற நம்பிக்கையும் தெரிவித்திருக்காங்க. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சசிகுமாருடன் திருச்சியிலிருந்து சார்ல்ஸ். நேர்கொண்ட பார்வை நேரான வாழ்க்கை நெஞ்சை நிமிர்த்து வெட்டி உடுத்து மைந்தர்களுக்கு மணிராஜ் காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள்.